Hi friends, welcome to my channel Giant Ari Designers. இந்த சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் பேசிக் டு அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். This video is sponsored by genreviews.online. genreviews.online is one of the best review portal site. இவங்க வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆரி பேசிக் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன மெட்டீரியல் நமக்கு பேசிக் அண்டு அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ்க்கு தேவைப்படுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்தெந்த மெட்டீரியல் எவ்வளோ நமக்கு தேவைப்படுங்கிறத பற்றியும் நான் வந்து இந்த டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஆரி ஸ்டாண்டு. நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கும்போதே 18 இன்ச் ஃப்ரேம் அண்ட் 18 இன்ச் ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுலேயே வந்து சேரு காட்டு இந்த மாதிரி டைப்ஸில் இருக்குது. இது அந்த மற்ற ஸ்டாண்டு பற்றி டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா. நெக்ஸ்ட்டு இந்த ஆரி ஃப்ரேம்ஸ். இது வந்து உட்டன் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம எப்பயுமே வந்து அந்த நாடா சுற்றி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து 3 சைஸ் நான் இப்போ வச்சுருக்கேன். 14, 16 அண்ட் 18னு 3 சைஸஸ் இருக்குது. நீங்கள் 18 இன்ச் ஃப்ரேமே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரேமில் வந்து ஏன் நம்ம நாடா சுற்றுறோன்னா, கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த மரத்தில் இருக்க ஏதாவது டஸ்ட்டு வந்து கிளாத்தில் படிஞ்சு அழுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 18 இன்ச் ஃப்ரேம் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும். அடுத்து பாப்லின் கிளாத்து. இது ஒரு 2 மீட்டர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரியான கிளாத்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நம்ம நீடில் வச்சு பஞ்ச் பண்ணும்போது ஹோல்ஸ் விழுந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான கிளாத்தில் ஒயிட் 1 மீட்டர், பிளாக் 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த கார்பன் பேப்பர்ஸ். இது வந்து உங்களுக்கு எல்லோ அண்ட் ஒயிட் மட்டும்தான் தேவைப்படும் நமக்கு. இது வந்து பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரேசிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீடில். நீடில்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து அயன் நீடில் தான். இதுக்கு வந்து எந்த சைஸஸும் கிடையாது. இது வந்து த்ரெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற நீடில். அதனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பீடுன்னு ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுறது. இதுக்கும் சைஸ் கிடையாது, இதுவும் அயன் நீடில் தான். இது வந்து உடன் ஹேண்டில் போட்ட ஜர்தோசிக்கான நீடில். பட் இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால பிகினர்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பீட் நீடில் வச்சே வந்து பீடு, ஜர்தோசி எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்து துலிப் பிராண்ட் நீடில்ஸும் கிடைக்குது. சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 24, 13 அண்ட் 14 இது மாதிரி கிடைக்குது. இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த இடம் பட்டையாக இருக்குல்ல, அந்த நம்பர் போட்டிருக்க இடம். ஸோ நம்ம நீடில் வந்து கிளாத்தில் பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது ட்விஸ்ட்டு பண்ணி தான் வெளியில் எடுப்போம். அப்போ பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் அந்த ட்விஸ்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. அந்த அயன் நீடில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இதில் இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அயன் நீடில் தான் பெஸ்ட்டு துலிப் நீடில்ஸை விட. பிகினர்ஸ் வந்து அயன் நீடில்ஸே வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்விங் த்ரெட்டு நமக்கு கண்டிப்பாக தேவை. சமிக்கி இது எல்லாமே தைக்கிறதுக்கு அதுதான் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் பெல் இருக்குது, நந்தினி இருக்குது, நிறைய வர்தான்னு சொல்லிட்டு பிராண்ட் ஒன்று கூட இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாவே சூப்பராக இருக்கிறது பார்த்திங்கன்னா டபுள் பெல் த்ரெட்டு வந்து நல்லாவே இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பேசிக்காக ஒரு 6 கலர்ஸ் தேவை. நீங்கள் வந்து ஒயிட்டு, பிளாக் அண்டு சாண்டல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாபின் கேஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரெட்டை வந்து டபுளாக எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். சரி, நான் என்கிட்ட வந்து ஒரே ஒரு கன்று நூல் தான் இருக்குங்கும்போது அதில் இன்னொரு இதை வந்து நம்ம பாபின் கேஸில் சுற்றி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த பாபின் கேஸஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு. இதில் தயால்ஜி, மம்தான் 2 வகையாக இருக்குது. இது மாதிரி பெருசும் கிடைக்கும், சின்னதும் கிடைக்கும். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வாங்கிக்கோங்க. இந்த ஜரியே பார்த்திங்கன்னா கோல்டு ஜரி, காப்பரு, சில்வரு இந்த மாதிரி வெரைட்டியாகவும் கிடைக்குது. உங்களுக்கு பக்கத்தில் என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அடுத்து சுகர் பீடு. இது வந்து கோல்டு. இதுலேயே டல் கோல்டு, காப்பரு, சில்வரு எல்லாமே இருக்குது. பட் இப்போ கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. எல்லா விதமான கலர்ஸுமே இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏதாவது 2-3 கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது கட் பீடு. இது வந்து கட் பீடு, கட்தானான்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சில்வர், கோல்டு, அப்புறம் எல்லா கலர்ஸும் கிடைக்கிது. இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது சின்னதாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவோம். இதுவும் வந்து எல்லா விதமான சைஸஸ்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அதில் ஒரு 10 கிராம்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா சமிக்கி. இது வந்து ஃப்ளாட் சமிக்கி.
இதுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதை விட சின்னதும் இருக்குது. இது கொஞ்சம் மல்டி கலரில் இருக்குது, எல்லா கலர்லேயும் இருக்குது. அப்புறம் ஃப்ளார் டைப் சமிக்கி கூட நமக்கு இருக்குது. நமக்கு பேசிக்காக ஒரு 2-3 கலர்ஸ் மட்டும் தேவைப்படும். அடுத்தது ஜர்தோசி. ஜர்தோசி பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாதின்னு சொல்லுவாங்க, ரொம்ப தின்னாக இருக்கும். அடுத்து பார்க்குறது நக்ஷின்னு சொல்லுவாங்க. அந்த நக்ஷி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கிளிட்டராக இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து கிளிட்டர் நக்ஷி, அடுத்து கட்டிங் நக்ஷின்னு ஒன்று இருக்குது. இதுலேயும் கலர்ஸ் இருக்குது. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா கோரா. இதுலேயும் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் எல்லா டைப்புமே யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். இந்த குந்தன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் குந்தன். இது வந்து நம்ம 2 சைடு ஹோல் இருக்கும், அதில் வந்து த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் ஃபிட்டிங் குந்தனும் அவைலபிளாக இருக்குது. ஃபிட்டிங் குந்தனில் பார்த்தீங்கன்னா க்ளூ கம் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். இதில் வந்து ரவுண்டு, ஸ்கொயரு, திலகம் இப்படி நிறைய ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த ரவுண்ட் பீடு. இது பார்த்தீங்கன்னா 2 mm, 3 mm, 4 mm, 5 mm, 8 mm வரைக்கும் கூட பீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன பேக்கெட்ஸில் ஒரு 10 கிராம் 20 கிராம்ஸ் அந்த மாதிரியும் கிடைக்கும். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது மாதிரி அதையும் வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க் பண்ணவே முடியாது. ஸ்டோன் செயினில் 3 சைஸஸ் வரும். ஸ்மாலு, மீடியம், பிக்குன்னு சொல்லிட்டு 3 வகையாக இருக்கும். 1 மீட்டர் ஸ்டோன் செயின் இருந்தாக்கா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து மைக்கா இல்லை மிரர்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட் ஷேப்பு வாங்கிக்கோங்க. இதுவுமே வந்து நம்ம அட்வான்ஸ் கோர்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த மிரர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு. இது எதுக்குன்னா நம்ம ஒரு ஃப்ளாரோ இல்லை நெக்லைனோ போடும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக காமிக்கிறதுக்கு இந்த த்ரெட்டை உள்ளே கொடுத்து மேலே ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு அது தேவை. இந்த நாடா வந்து டேப்பில் சுற்றுறதுக்கு, அந்த ஃப்ரேமில் சுற்றுறதுக்கு. இது கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இது கட்டர் வந்து உங்களுக்கு த்ரெட் கட்டர் ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. ஜர்தோசி கட் பண்ணுறதுக்குன்னு கட்டர் ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஜர்தோசி வந்து கரெக்டான இதில் கட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அது தனியாக ஒரு கட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா சைஸ் நீடிலும் இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து க்ளூ கம். இந்த கம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ இவ்வளோ தான் வந்து நமக்கு பேசிக்கான மெட்டீரியல் வந்து தேவைப்படுற மெட்டீரியல்ஸ். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.